குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நெறைய பேர் மனசுல எழுந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரீசென்ட்டா குக் வித் கோமாளியோட புரொடக்ஷன் ஹவுஸ் மீடியா மேசன் வந்து நாங்க இனிமேட்டு இந்த ஷோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேட்டு குக் வித் கோமாளி நடக்காது அப்படின்ற மாரியும் நெறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்த நேரத்துல, இப்போ குக் வித் கோமாளியோட ஒன் ஆஃப் தி ரொம்ப முக்கியமான கோமாளியான குரேஷி அவர்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து நடக்க போது அண்ட் அதுல வந்துட்டு நான் இருக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு சின்ன அப்டேட் அவர் ஒண்ணு குடுத்திருந்திருக்காரு. ஸோ இது மூலியமா என்ன தெரிய வருது அப்படின்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து கண்டிப்பா நடக்க போது அண்ட் வந்து வேற ஒரு புரொடக்ஷன் ஹவுஸோடையும், வேற ஒரு டைரக்டரோடையும் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 நடக்க போது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பழைய கோமாளிகள் எல்லாமே வந்து இந்த சீசன்ல வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆக போறாங்க அப்படின்ற மாரியான ஒரு சின்ன அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செஃப் பட் அவர்கள் வந்து இந்த வருஷம் குக் வித் கோமாளில நான் ஜட்ஜா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ அவருக்கு பதிலா யார் ஜட்ஜா வரப்போறாங்க அப்படின்ற மாரி கேள்விகள் எழுந்துட்டு இருந்த நேரத்துல, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் குக் வித் கோமாளி சீசன் 5 ஓட முக்கியமான ஜட்ஜா உள்ள வரப்போறாரு அப்படின்ற மாரியான அப்டேட்ஸ் இப்போ சோசியல் மீடியா ஃபோரா பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துட்டு இருக்கு. சோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் குக் வித் கோமாளி சீசன் 5 எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்னு. அண்ட் நீங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் சீசன்ல எந்தெந்த கோமாளிஸ் ரிட்டர்ன் வரணும் அண்ட் வெங்கடேஷ் பட் சார எவ்வளவு நீங்க எல்லாம் மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான தட்டி விட்டுருங்க.